வெல்கம் டு வாணி வீட்டு சமையல். இது வந்து பப்பாளி பழத்தோட விதைங்க. பாருங்கள், இந்த பப்பாளி பழத்தில், நாட்டு பப்பாளி பழத்தில் நிறைய விதை இருக்கும். கொஞ்சமாக விதை இருந்தால் கூட பரவாயில்ல, அதை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அப்படியே எடுத்து சாப்பிட்டுடுங்க. சாப்பிட்டுட்டு தண்ணி குடிங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதில் ரொம்ப பெனிஃபிட் இருக்குங்க. இது மிளகுக்கு ஈக்குவலாக நம்ம பயன்படுத்தலாம். இதை வந்து நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுடுங்க. நல்லா வெயிலில் போட்டு காய வச்சுட்டு இது ட்ரையாக நல்லா மிக்சியில் போட்டு பவுடராக்கி எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம மிளகு எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி பயன்படுத்தலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் சாப்பிட்டாலே போதுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. எத்தனை வகையான நல்லதுன்னா அவ்வளோ நல்லதுங்க இது உடம்புக்கு. இதை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்மளுக்கு வைரஸ் ஃபீவர், அந்த ஃபீவர்லாம் வராமல் காப்பாற்றுங்க இந்த மருந்து. இந்த விதை அவ்வளோ பவரு. கல்லீரலுக்கும் ரொம்ப நல்லது. கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை சாப்பிடுங்க. மாதவிடாய் சரியாக வராதவங்களும் இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. கேன்சர் செல்லை வந்து அழிச்சிடும்ன்றாங்க, அந்த அளவுக்கு பவருன்றாங்க. அந்த மாதிரி எல்லா விதத்துலையும் இது ரொம்ப யூஸ் ஆகுதுங்க. பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த விதையை தூக்கி போட்டுகிட்டே இருந்தோம். ஆனால் சாப்பிட்டு பாருங்கள், மிளகை விட காரம் நல்லா அதிகமாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.